இன்னைக்கு நான் பார்த்த ஒரு செய்திங்க. தளபதி அவர்கள் எந்த தொகுதியில போட்டி போடுறாரோ அதே தொகுதியில திமுகவே நேரடியா போட்டி போட போகுதுன்னு ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. எதனால இந்த மாதிரியான அறிவிப்பு கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. தளபதி அவர்கள் ஒரு 4 தொகுதியில போட்டி போடுறதா சொல்லியிருக்காங்க. 4 தொகுதினா 4 தொகுதியிலையும் கிடையாது. இந்த 4 தொகுதிகள்ல ஏதோ ஒரு தொகுதிகள்ல போட்டியிட போறாரு. இப்ப விருகம்பாக்கம்னு சொல்றாங்க, விக்கிரவாண்டின்னு சொல்றாங்க, நாகப்பட்டினம்னு சொல்றாங்க. அதுபோக இன்னொரு தொகுதியும் சொல்றாங்க. எந்த தொகுதியில நிக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த 4 தொகுதிகள்ல ஒரு தொகுதிகள்ல தான் விஜய் அவர்கள் நிக்க போறதா ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒருவேளை நாகப்பட்டினத்துல தளபதி அவர்கள் போட்டியிட்டாருன்னா அங்க திமுக கட்சியோட கூட்டணியில இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சிகள் தான் போட்டி விட போறாங்க. அப்ப இவங்க அறிவிப்பு விட்ட மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வேற இடம் கொடுத்துட்டு அங்க திமுக தான் களத்துல இறங்க வேண்டியதா இருக்கும். ஏன் விடுதலை சிறுத்தை கட்சி நின்றா திமுகவுக்கு விழுகிற ஓட்டுகள் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு விழுகிற ஓட்டுகள் விழுகாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான் ஒண்ணு சொல்றேங்க, திமுக நிக்கட்டும் அல்ல அதிமுக நிக்கட்டும், எந்த கட்சி நின்றாலும் தளபதி அவர்களை தோற்கடிக்கவே முடியாது. தளபதி அவர்களை எதிர்த்து யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே டெபாசிட் காலியாங்கிறது மட்டும் உறுதிங்க.